ஹாய் கைஸ், வழக்கம் போல் இன்றைக்கி ஆஃபீஸ் விட்டு வரும்போது வடை பஜ்ஜிலாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு பார்த்தோன்னே சாப்பிடணும் போல ஆயிடுச்சு. சரின்ட்டு ஒரு சமோசாவும் ஒரு மசால் வடையும் வாங்கிட்டேன். எங்கள் ஊர்லலாம் வடை பஜ்ஜி வந்து 6 ரூபா தான், பட் வந்து இங்கே 10 ரூபா. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பெருசாகவே இருந்தது. அப்புறம் சட்னி சாம்பார்லாம் நிறையவே கொடுத்தாங்க. ஒரு வடைக்கும் ஒரு சமோசாக்கும் இவ்வளோலாம் தேவைப்படாது, பட் நிறையவே கொடுத்துருந்தாங்க. சரியான சூடாக இருந்துச்சு. டெய்லி மார்னிங் ஜிம்முக்கு போகும்போது ஆப்போசிட்டில் ஒரு கடையில் வந்து சமோசா வடை இதெல்லாம் விற்பாங்க. பார்க்கும்போதே வந்து அப்படியே சாப்பிடணும் போல இருக்கும். பட் வந்து வாங்கி சாப்பிட்டோன்னா ஜிம்மில் போயிட்டு மாட்டி விட்டுருவாங்க யாராச்சும். ஸோ வந்து சாப்பிடாம பார்த்துட்டு வந்துடுவேன். இன்னைக்கு ஆஃபீஸ் விட்டு வரும்போது பஸ்ஸில் ஜன்னல் வெளியில் பார்த்தேன், வடை பஜ்ஜிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. செம்ம சூடாக போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இன்னைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த சமோசாவை பிச்சு போட்டு அதில் ஏதோ ஒரு சால்னா மாதிரி ஊற்றி சுண்டல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அது என்னதுன்னு எனக்கு பேர் தெரில. ஒரு 2 டைம் சாப்பிட்டேன். அதுவும் வந்து அந்த கடையில் வந்து அந்த சமோசா பிச்சு போட்டு அதுவும் அப்புறம் அந்த ஜிலேபியும் தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து சமோசாவில் 2 பிளேட்டுன்னு சொன்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. பட் வேறு கடையிலலாம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது கேட்க முடியாது, ஏன்னா வந்து பேர் தெரியாது. ஸோ வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னு உங்களுக்கு பேர் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பேர் சொல்லி கேட்க வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும். லாஸ்ட்டாக மிச்சம் இருந்த சட்னியும் சாம்பாரையும் ஒரு முட்டை தோசை ஊற்றி அதில் ஊற்றி சாப்பிட்டுட்டேன். சூப்பராக இருந்தது. எதையுமே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதான் அந்த ட்ரிக்கு. ஓகே கைஸ், நம்மளோட வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.